ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அலிம் புகாரி அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். காதர் மொய்தீன் அவர்கள் ஒரு நேர்காணல்ல சொல்றாரு, ஏன் திமுக கூட்டணி விட்டு வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடியை முதலமைச்சரா ஏற்றுக்கோங்கன்னு ஸ்டாலின் என்கிட்டயே சொன்னாரு, இதுக்கப்புறம் இப்படி என்னால அங்க இருக்க முடியும், ஸோ இந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திமுக அதிமுக கூட்டணி எடப்பாடியை ஏத்துக்க சொல்லி அவங்க நடத்தினாங்க, எப்படியாவது விஜய் கட்சியை ஒண்ணு சேர்ந்து விடக்கூடாதுக்காக எங்களை நிர்பந்திச்சாங்க. இந்த விஷயத்த எல்லாரும் வேற வேற வடிவில் அப்பப்போது மாறி மாறி பேசிட்டே இருக்கிறாங்க. திருமாவளவன் ஒரு முறை சொல்லிட்டு அப்புறம் வதந்தினாரு, அவர் சொல்லப்பட்டது அப்படின்னாரு. பேபி தான் முத சிபிஎம் மாநில செயலாளர், அப்புறம் அவரே அதே இங்கிலீஷ் மீடியால இது ஒரு வதந்தி இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் இன்னும் விவாத காலத்துல தாவேகாவினுடைய விமர்சனங்கள் வைக்கும்போது திமுக என்ன செஞ்சு தெரியுமா, எடப்பாடியை சிஎம்மா ஏத்துக்க சொல்லுச்சு, பிஜேபியுடன் இருந்த அதிமுகவை ஏத்துக்க சொல்லுச்சு, அதுக்கப்புறம் தான் திருமாவை கன்வின்ஸ் பண்ண அவரை சிஎம்னு சொன்னாங்க. இந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு 2 நாள் வந்துச்சு, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஆனா எப்பெல்லாம் நீங்க தாவேகா மீது நீங்க விமர்சனம் வைக்கிறீங்களோ உடனே அவங்க எடுக்கிற ஆயுதம், நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கல்ல, பாஜகவோட இருக்கிற எடப்பாடியை சிஎம் ஆக்க ட்ரை பண்ணீங்கல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தை வைக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? இப்ப காதர் மொய்தீன் மீண்டும் இந்த விஷயத்த ஆரம்பிச்சு வைக்கிறாரு, எடப்பாடியை ஸ்டாலின் சிஎம் ஆக்க முயற்சி பண்ணாருன்னு. என்ன நடந்துச்சு? இதை சார், இந்த லவ் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயத்தோட ஒப்பிட்டு சொன்னோம்னு வைங்களேன், கொச்சையா இருக்கும். அதனால அடிதடியில ஒப்பிட்டு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப 2 பேர் இருந்தாங்க, ஆகாத 2 பேர் இருந்தாங்க, 2 கோணத்துல. ஏய், நீ என்னடா அவனை கொலைய பண்ணிட்ட அப்படின்னு கேட்டா, நீ தானே அவனை அடிக்க பார்த்த அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடியும் கொலையும் ஒண்ணு இல்ல. அவன் அடிச்சே இருந்தாலும், அடிக்க பார்த்தங்கிறது வேற, அவன் அடிச்சே இருந்தாலும் அதுக்காக நீ கொலை பண்ண முடியாது. சோ அதிமுகவோட கூட்டணி, இந்த சப்ஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்றேன். இது ஒரு சின்ன உதாரணம். நான் ஆக்சுவலா சொல்ல வந்த உதாரணம் லவ் கல்யாணம் பத்தி சொல்லலான்னு பார்த்தேன். நாளைக்கு அதே ஒரு திமுக இருந்து செய்தி தொடர்பாளர் இப்படி பேசிட்டாருன்னு ராங் ஆயிருங்கிறதுனால அந்த உதாரணத்தை தவிர்த்துட்டு இதுல சொல்லிட்டேன். அப்போ நடக்காத ஒரு விஷயத்தை காரணம் காட்டி நீங்கள் நடத்தி இருப்பது அதை விட மோசமானது. ஒரு கால் எப்படி 2 கம்யூனிஸ்டுகள் கூட்டு சேருவது தப்பு இல்லையோ, கம்யூனிஸ்டுகள் கேரளால ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. யாரை எதிர்த்து அரசியல் பண்றாங்க? காங்கிரஸ் எடுத்து அரசியல் பண்றாங்க. இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட் இருக்கா இல்லையா? அப்ப அதே காங்கிரஸ் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா? இல்ல, எக்ஸாக்டா பக்கத்துல இருக்கிற உதாரணம் நான் சொல்றேன். அப்போ 2 பேர் எதிர்த்து கொண்டவர்கள் ஒன்னா சேர்வது, இதெல்லாம் சொல்லி சொல்லி சலிச்சு போயிடுச்சு சார் எனக்கு. ஏன்னா இதுல என்ன விஷயம்னா, இவர்களுக்கு வேற வாதமே இல்லை. தான் செய்த அசிங்கத்தை, தான் செய்த சில்லறைத்தனத்தை, தான் செய்த இந்த அற்பத்தனத்தை, கரெக்டா சொல்லணும்னா காதர் மொய்தீன் போன்றவர்கள் செய்த அற்பத்தனத்தை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அவர்கிட்ட வாதம் இல்லை. அதனால இதை சொல்றாங்க. நான் இது ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப கரெக்டா புள்ளி விவரமா சொல்லணும் அப்படின்னா, காதர் மொய்தீனுக்காக இது ஸ்பெஷலா காதர் மொய்தீனுக்காக. காதர் மொய்தீன் எப்ப போய் பார்த்தேன்னா அதை சொல்லிடுறேன். இந்த நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷலா காதர் மொய்தீன். இது நடந்தது என்னன்னா, எல்லா கூட்டணி தலைவர்களும் தலைவரை சந்தித்தார்கள். அப்போது யதார்த்தமாகவே, நீங்க ஒரு தலைவராக இருந்தாலும் யதார்த்தமாகவே இருக்கின்ற ஆப்ஷன் எல்லாமே பேசப்படும் அல்லவா? இப்ப நம்ம கண் முன்னால் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? எந்த கட்சியுமே ஒண்ணு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பார்க்கும், இல்லைன்னா அதிகாரத்தோடு கூட்டணியில் இருக்க பார்க்கும். இது 2 முக்கியம். அதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கும். உதாரணத்துக்கு பிஜேபி கூட போக முடியுமா, அதிமுக கூட போக முடியுமா, ஏன் தாவேகா கூட போக முடியுமாங்கிற ஆப்ஷன் கூட தான் பேசப்பட்டிருக்கும். கண்டிப்பா. ஆனா அது சாத்தியம் ஒரு மாதிரி ஏதாவது பண்ணி பாப்போமா, போய் ஒரு கூட்டணியில் நின்று செஞ்சு நடக்காததா? இல்ல நடக்காதா? மகாராஷ்டிரால நடக்கலையா? தமிழ்நாட்டுல மட்டும் தான் அப்படி நடக்காம இருந்தது. எல்லா ஸ்டேட்லயும் முன்பின் முரணா இருக்கிறவங்கள கூட்டணியில வைக்கதான் செஞ்சாங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, தலைவர் முன்னிலையில் அந்த எல்லா ஆப்ஷனும் விவாதிக்கப்பட்டது. விவாதிக்கப்பட்டது பெருங்குத்தமா? இது விவாதிக்கப்பட்டது. எனக்கே அதை பத்தி செய்தியை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். விவாதிக்கப்பட்டதை தனக்கான டிஃபென்ஸா எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் திருமாவளவனாலும் உறுதியா சொல்ல முடியல, பேபியாலையும் சொல்லி வாயை விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி நடக்கலையா, அது ஜஸ்ட் பேசப்பட்டது. பேபி அடுத்த பேசப்பட்டது. அது வதந்தினா எங்கோ பேசப்பட்டது, அங்க பேசப்பட்டது, அவ்வளவுதான். உங்களுக்கு அது எப்ப அபிஷியல் அப்படின்னா, உங்களுக்கு தலைவர் அழைத்து நீங்க எங்கேயும் போவாதீங்க, இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கிறோம், இந்த மாதிரி எவனாவது சொல்லுவானா? எந்த முதுகெலும்புள்ளவனாவது இதை சொல்லுவானா? எந்த கூட்டணி தலைவரானா எடுத்துக்கங்க. அது காதர் மொய்தீனோ, திருமாவளவனோ, சண்முகமோ, வீரபாண்டியோ, எந்த கூட்டணி தலைவர்கள்லாம் எடுத்துக்கணும், நீங்க யாராவது இப்படி சொல்லுவார்களா? ஸ்டாலின் அழைத்து சொன்னார், இந்த மாதிரி கூட்டணி பேசியாச்சு, வெளியே இருந்து ஆதரவு தரப்போறோம்,
நீங்க எங்கேயும் போவாதீங்க, நீங்க இங்கே இருங்கன்னு சொன்னார். இல்ல, பேசப்பட்டது, ஆலோசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப காதர் மொய்தீன் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். இருக்கிறதுலயே இப்படி கேவலமா போய் சொன்ன ஒரே ஆளு காதர் மொய்தீன் தான். அப்படி சொன்னார் என்ன கூப்பிட்டு அப்படின்னா, இப்போ வந்து எப்படி காதர் மொய்தீனுடைய கதை அவர்கிட்ட மட்டும் தனியா ஆலோசனை நடத்தினாங்களா? அதான் வர்றேன். எப்ப போனாங்க இவங்க எல்லாரும்? தேர்தல் முடிவு வந்த உடனேயே கூட்டணி தலைவர்களை அழைச்சாங்க இல்லையா? எல்லாரும் போனாங்க இரவு. அதுக்கப்புறம் திரும்ப போய் மீட் பண்ணாங்க இல்லையா? எல்லாருமே அவரு கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் பேசினாங்க. பேசி என்ன முடிவாச்சு அப்படிங்கிறது வெளியே வந்துட்டு ஒருத்தரா பேசிட்டு, கம்யூனிஸ்டுகள் நாங்க ஆய்வு பண்ணி தான் சொல்லுவோம், நாங்க இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, நாங்க வந்து ஆய்வு பண்ணி தான் சொல்லுவோங்கிறத அவங்க முடிவா சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் அப்படிதான் சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் எடுக்கக்கூடிய முடிவோட சேர்ந்து நாங்களும் முடிவு எடுப்போம் அப்படின்னு விசிகா போயிருச்சு. ஸ்டாலின் அவர்கள் அழைத்து பேசினார். என்ன சொன்னாரு? காதர் மொய்தீனுடைய ஸ்டேட்மெண்ட் படி நம்ம அதிமுக கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டுட்டு வந்த காதர் மொய்தீன் என்ன சொல்லிட்டாரு? திமுகவோட நேற்றும் இருந்தோம், இன்றும் இருப்போம், நாளையும் இருப்போம்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, அவங்க உள்ள வந்தப்பே, ஆபீஸ்க்கு வந்தப்பே அந்த மாதிரிதான். அதற்கு பிறகு நீங்கள் அறிவாலயத்துக்கும் வரவில்லை, முதல்வர் அவர்களோடும் பேசவில்லை. அதற்கு பிறகு விஜய் தான் உங்கள் ஆபீஸுக்கு வந்தார். அதற்கு பிறகு நீங்கள் தாவேக்காக ஆதரவை கொடுத்து விட்டீர்கள். ஏன் இப்படி தேவையில்லாம போய் சொல்றீங்க? நீங்க எடுத்த ஸ்டாண்டுக்கு நீங்க முன்பின் கான்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். அறிவாலயத்துக்கு வந்தார்கள், சந்தித்தார்கள், பேசினார்கள். பேசிவிட்ட பின்னால் கம்யூனிஸ்டுகள் நாங்க வந்து ஆய்வு பண்ணுவோம், நிகழ்ச்சி போட்டு இது செயற்குழு பொதுக்குழு போட்டு நடத்தி பேசி சொல்லுவோம் அப்படின்றாங்க. கம்யூனிஸ்டுகள் எடுக்கக்கூடிய முடிவோட சேர்ந்து நாங்களும் முடிவு எடுப்போம்னு திருமாவளவன் சொல்றாரு. ஆனால் இங்க காதர் மொய்தீன் மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரா வேகன்ட் ஒரு பொய்ய சொல்றாரு. அப்படின்னா அங்கேயும் அவரு அப்படி ஓவரா பண்ணாரு. கொடுத்த காசு மேல கூவுறாண்டாங்கிற மாதிரி. அப்ப என்ன பண்ணாருன்னா, நேற்று இருந்தோம், இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போம் ஒரு டைலாக விட்டதே காதர் மொய்தீன் தான். ஐ மீன் ட்வீட்ல வந்து அபிஷியலா முஸ்லீம் லீகுடைய ட்விட்டர்ல வந்து போட்டதே இவங்க தான். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோட. ஏன்னா இது பேசப்பட்டதுன்னு சொல்றது இவங்க எல்லாரும் ஒன்னா வரும்போதுதான். அது என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குன்னு பேசப்பட்டதோ அப்ப வரும்போது. அதுக்கப்புறம் வந்து அபிஷியலா கனெக்ஷனே இல்லையே, அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் நீங்க தலைவருக்கு தர வேண்டிய வாய்ப்பே இல்லையே. ஒரு போன்ல அழைச்சு இந்த விஷயத்தை பேச போறதும் இல்லை, அவங்க பேசவும் இல்லை. அபிஷியலா அவங்க சந்திச்சப்ப இதான் பேசினாங்க. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் நேரடி சந்திப்பு நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்தது விஜய் தான் வந்தார், அவங்க ஆபீஸுக்கு வந்தார். ஆதவர்ஜனா வந்தார், அதுக்கப்புறம் விஜய் வந்தார். நடக்காத ஒரு பொய்யை பேசுவதற்கு காதர் மொய்தீன் தன்னுடைய இவ்வளவு பெரிய வயதில் வெட்கப்பட வேண்டும். கொஞ்சமாவது கூச்சம் இருக்கணும், ஒரு அடிப்படை கூச்சம் இருக்க வேண்டும். போனீங்களா போயிடுங்க. கூச்சம் இல்லாமல் இன்னொன்றையும் பேசுகிறார். வெட்கமே இல்லாமல் காதர் மொய்தீன் இன்னொன்றை பேசுகிறார். முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை முடிவு வந்து நம்ம முஸ்லீம் லீக் முடிவு எடுக்கல, முஸ்லிம்கள் தான் முடிவு எடுத்தார்கள். காதர் மொய்தீனுக்கு ஒரு சவால் கொடுக்குறாங்க. இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச். காதர் மொய்தீனுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோமா? இன்னைக்கு இப்ப நம்ம பேசுறோம்ல, இதுல கமெண்ட்ல எத்தனை பேர் முஸ்லீம் லீக் சொன்னது சரின்னு சொல்லி, இப்படிதான் நேற்று சொன்னேன். கமெண்ட்ல கழிவு ஊற்றி வச்சிருக்காங்க காதர் மொய்தீன். எத்தனை முஸ்லீம்கள் சப்போர்ட் பண்றாங்க பாப்போம். முஸ்லீம் லீக் எந்த காலத்துல வந்து நீங்க முஸ்லீமுடைய உரிமைக்காக நின்றீங்க? ஒரு காலத்தில் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தில் நின்ற காலத்தில் நின்றிருப்பார்கள். அப்படி நின்ற கண்ணியமிகு காகிதம் இல்லத்தின் தான் காகிதம் இல்லத்தான்னு கேட்டவர் தானே நீங்க. அவரை எதிர்த்து அரசியல் களம் கண்டவர் தானே நீங்க. அவரே விமர்சித்து வெளியே போனவர் தானே நீங்க. உங்கள்கிட்ட அடிப்படை அறத்தை எதிர்பார்க்க முடியுமா? இப்ப நான் ஒண்ணு என்ன கேட்கறேன்னா, முஸ்லீம்கள் எதற்காக முஸ்லீம் லீக் சப்போர்ட் பண்ண போறாங்க? இன்னைக்கு நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து பெரிய கனவு. இது முஸ்லீம் லீகுக்கு நன்மையாக இருக்கலாம், ஆனால் முஸ்லீம்களுக்கு நன்மையா இல்லையே. ஏன் இல்லை அப்படின்னா, முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் வேண்டும். எதற்காக வேண்டும்? எதுக்கு சார் வேணும் சிறுபான்மை நலத்துறை வெல்ஃபேர் அமைச்சர்? எதுக்கு வேணும்? ஜஸ்ட் டு சேஃப்கார்ட் தி வெல்ஃபேர் ஆஃப் தி மைனாரிட்டிஸ் இல்லையா? அவங்களுக்கான இடஒதுக்கீடு உரிமைகள் எல்லாத்தையும். இன்னைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக விஜய் ஆட்சிக்கு வந்து 45 நாட்களுக்குள் குர்பானி சம்பந்தப்பட்ட உரிமைகள், இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட உரிமைகள், தர்கா மேல இருக்கிற சம்பந்தமான உரிமைகள், எஃப்சிஆர் விவகாரங்கள், இப்படி ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அப்படியே கடந்த காலத்துல நான் வந்து கம்பேர் பண்றேன். இங்கேயும் இருந்தாங்க, இங்கேயும் ஒன்னும் வேற யாரு இருந்தா? நாசர் அவர்கள் இருந்தாரு, செஞ்சி மஸ்தான் இருந்தாரு. இவர்கள் எல்லாம் மைனாரிட்டி மினிஸ்டர்ஸாக இருந்தாங்க. அவர்களும் முஸ்லீம்கள் தான். அவர்கள் கட்சிக்கு தான் கொடுக்கல. அப்ப என்னமோ முஸ்லீமுக்கே தராத மாதிரி இவர்கள் ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு அப்துல்லா ராஜ்யசபா, அதுக்கப்புறம் சல்மா அவங்க அப்துல்லா சார் ராஜ்யசபா எம்பியா இருக்கும் போதுதான் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அகைன்ஸ்டா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டில அவர் கொடுத்த ரிசோர்சஸ் மஜ்லிஸ் இத்திஹாத் முஸ்லிமீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒய்சி கட்சி அந்த ரெஃபரன்ஸ் வாங்கி பார்த்தாங்க. அப்படி பக்காவா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். யாரு? திமுகவை சார்ந்த ஒரு முஸ்லீம். அவர் பக்கா திமுக தான். திமுகவை சார்ந்த முஸ்லிம்கள் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்த போதுதான் திருப்பரங்குன்ற இஷ்யூல we are ready to face the consequences இந்தியாவை போலீஸ் ஆபீசர் சொன்னாரு. எப்பறா கோர்ட் ஆர்டருக்கு எதிரா பேசுறாங்க. இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு. ஹை கோர்ட் ஆர்டர் சிஎஸ்எஃப் ஆபீசர்ஸோட ஏத்தி தான் அவன் வர்றான். இப்படி நிக்கிறாங்க இந்தியாவில்.
வந்தா நிறைவேற்றுவன் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னாரு. திமுகவை சார்ந்த ஒரு முஸ்லீம் சிறுபான்மையினர் அமைச்சராக இருக்கும்போது தான் சட்டமன்றத்தில் எழுந்திருத்து சிஏஏக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் போட்டார். அப்ப இங்க பிரச்சனை முஸ்லீம் லீகுக்கு அமைச்சரவை தந்தது முஸ்லீம் லீகுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், முஸ்லீமுக்கு பிரயோஜனம் இல்ல. ஏன் இல்ல? எதுல குரல் கொடுத்த நீ? 45 நாள்ல நடந்த இத்தனை அநியாயத்துல இதுவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நடந்திருந்தால், காதர் மொய்தீன் பாஷையில சொல்றதா இருந்தா முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கலைஞர் முஸ்லீமாக நின்று யோசிப்பார் என்றார் காதர் மொய்தீன். அவர் சொன்ன வார்த்தை காயல்பட்டினம் கலைஞர் பட்டினம். முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முஸ்லீமாக நின்று யோசிப்பார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதுதான் உண்மை, வரலாறு அதுதான். முஸ்லீம்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் முஸ்லீமாக நின்று யோசித்தவர். ஆனா இன்னைக்கு முஸ்லீம் லீக்ல இருப்பவனே முஸ்லீமுக்கு எதிராக நிக்கிறான். எதனா ஒரு விஷயத்துல வந்து குரல் கொடுத்தீங்களா? எதுக்காவது பேசுனீங்களா? 3.5% இடஒதுக்கீடு சம்பந்தமாக, அதை தடுத்து நிறுத்தப்பட்டது சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசாணையாக வந்து அதுல வந்து அதோடைய ஹிஸ்டரியா எனக்கு தெரியும். ஒரு அம்மா முஸ்லீம் ஆயிட்டாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு, ஏதாவது சட்ட ரீதியா நம்ம எதிர்கொள்ள முடியுமான்ட்டு. எனக்கு அந்த அவங்க முஸ்லீம் ஆகி அவங்களுக்கு ஜாதி சான்றிதழே பெற முடியாத அந்த நெருக்கடி எல்லாம் என்று சொல்லிட்டு அவங்க அடுக்கடுக்காக அனுப்பிய தரவுகளில் மிக முக்கியமான தரவு பேராசிரியர் ஜவாஹிருல்லா சட்டமன்றத்தில் பேசிய தரவை எனக்கு சேர்த்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி புதிதாக இஸ்லாத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இதுல இருக்கு. இப்போ ஒருத்தவங்க எஸ்சியா இருக்கிறாங்க, முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னா அவங்கள வந்து பிசிஎம்மா கொடுக்கறதுனால அரசுக்கு பெரிய நஷ்டம் கிடையாது. ஏன்னா எஸ்சி தான் பெரிய நிறைய சலுகைகள் இருக்கு. அப்போ வந்து பிசிஎம் போது நார்மலான சலுகைகள் தான் எல்லாமே. ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு சாதி சான்றிதழ் அவங்களுக்கு வேண்டும் இல்லையா? ஏன்னா எந்த கேட்டகரியில வந்துட்டானா அவனுக்கு அந்த இதுவும் போயிடும், பிசி எம்பிசிங்கிற இதுவும் போயிடும். அப்ப ஏதாவது ஒரு கேட்டகரியில அவனை வைக்கணும். எந்த கேட்டகரியில வைக்கணும் அப்படிங்கிறது வந்து பேராசிரியர் ஜவாஹிருல்லா சட்டமன்றத்தில் எழுப்பிய அந்த பிரச்சனைகளையும் எனக்கு அனுப்பி இந்த சட்ட ரீதியா நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள்லாம் பாருங்க அப்படின்னு கேட்ட நினைவுகள்லாம் பசுமரத்தாணி போல நல்ல நினைவு இருக்கு. இது மாதிரியான முஸ்லீம் சமூகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் எதுல கருத்துல கொள்ளணும்? அவருடைய கல்விக்கு என்ன தேவை? அவருடைய இடஒதுக்கீடை கொடுத்ததும் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இடஒதுக்கீட்டில் புதிதாக முஸ்லீம்கள் வந்தால் அவர்கள் அந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தலித்தா இருந்து வந்தாங்கன்னா அவங்க எஸ்சி சலுகை விட்டுட்டு வர்றாங்க. அதாவது என்ன குற்றச்சாட்டப்பட்டதுன்னா 3.5 வந்தோன்னா நிறைய பேர் சலுகைக்காண்டி மதம் மாறுறாங்க. அதிக சலுகை, தலித்தா இருந்தா அவன் ஷெட்யூல் காஸ்ட், அவனுக்கு சலுகை அதிகம். அதை விட்டுட்டு பிசிஎம்ல வந்து அவன் என்ன அதிகம் பெற்ற போறான்? அப்போ அப்படி வருபவர்களுக்கு என்ன செய்யணும் என்பதை எல்லாம் காதர் மொய்தீன் பாஷையில சொல்றதா இருந்தா கலைஞர் முஸ்லீமாக இருந்து யோசிப்பார் என்பதை போல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முஸ்லீமாக நின்று யோசித்து இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு கொடுத்த இத்தனை விஷயங்களை பட்ட பகலில் கொள்ளையடிக்கப்பட்டு செல்கிறது. ஒரு குறைந்தபட்ச அறிக்கை கூட தராத முஸ்லீம் லீக் இந்த அமைச்சரவையில் இருந்து என்ன பயன்? இல்லாமல் என்ன பயன்? என்ன பிரயோஜனம் உங்களால? சமுதாயத்துக்கு என்ன சமுதாயத்துக்கு பிரயோஜனம்? காதர் மொய்தீன் வந்து நாவடக்கி பேச வேண்டும். ஏன் அப்படின்னா முஸ்லீம் லீகுக்கு கட்சிக்காரங்க முடிவெடுத்தாங்கன்னா அது உன் பிரச்சனை. முஸ்லீம் சமுதாயம் முடிவெடுத்துச்சுன்னு எங்களையும் சேர்த்து பேசாத. முஸ்லீம் சமூகம் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சமுதாயத்துக்கு செய்த நன்மையான விஷயங்களுக்காக நன்றி. முஸ்லீம் லீக் கூட்டணியில இருந்ததுனாலதான் முஸ்லீம் பகுதிகளா பார்த்து திமுக ஜெயிச்சிருக்கு. காயல்பட்டினம் ஜெயிச்ச உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறாரு. உதயநிதி சேப்பாக்கம் ட்ரிபிள்கேணி முஸ்லீம் பகுதி, திருவாரூர் முஸ்லீம் பகுதி, முஸ்லீம்கள் தென்காசி முழுக்க திமுக ஜெயிச்சிருக்கு. எல்லா முஸ்லீம்கள் அதிகமா இருந்த பகுதியில் தான் ஜெயிச்சிருக்காருங்கிறாங்க. அப்போ எங்களுடைய தலைவர், கழக தலைவர் நின்ன குளத்தூர்ல வந்து ஒரு முஸ்லீம் லீக் உறுப்பினர் இல்லையா? அப்போ தெரியாம கேக்குறேன். முஸ்லீம் லீகே இல்லங்க. முஸ்லீம் லீகே இல்ல. இப்போ சென்னையில ஒரு முக்கியமான தொகுதியில முஸ்லீம் லீகே இல்ல. இந்த பைத்தியகாரத்தனமா இருக்குது சார். முஸ்லீம் லீகுக்கும் முஸ்லீம்களுக்கும் பெரிய சம்பந்தம். சைதாப்பேட்டையிலே முஸ்லீம் அதிகம். அதுதான் சொல்ல வர்றேன். அப்போ உங்களுக்கு ராணிப்பேட்டையில இல்லையா முஸ்லீம்கள்? யாரும் இல்லையா ராணிப்பேட்டையில? ஏன் உங்களுக்கு இதுல இல்லையா? அறந்தாங்கல முஸ்லீம்ஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ இல்ல முஸ்லீம் லீகே ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ சும்மா மென்டல் தனமா ஏதாவது கேட்டாங்கன்னு உளரக்கூடாது. முஸ்லீம்கள் என்றைக்கும் முஸ்லீம் லீகை கவனித்ததில்லை. முஸ்லீம் லீகுக்கு முஸ்லீம்கள் தேவைப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீகால் என்ன பலன்? காதர் மொய்தீன் வந்த பிறகு கேட்கிறேன். நான் வந்து கண்ணியமிகு காகிதம் எழுத்தவங்களை பத்தி பேச வரல. காதர் மொய்தீனுடைய இந்த முஸ்லீம் லீகை பத்தி கேட்கிறேன். என்ன பலன் முஸ்லீம்களுக்கு? முஸ்லீம் லீகால் என்ன பயன்? முஸ்லீம்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் அடைந்த பயன் 100 பலன் என்னால் சொல்ல முடியும். சமீப காலத்தில் அரசியல் ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அரணாக 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரிக்கையை முஸ்லீம் லீக் வச்சு போராடினாங்கல்ல. அமமுக நடத்திய போராட்டத்துக்கு அந்த மாநாடு தானே அவங்களுக்கும் பங்கு இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக அப்படி பிளாட்டா மறுக்க வரும்ல. ஆனால் அதையும் தாயுள்ளத்தோடு பரிசீலனை செய்து கொடுத்தது வந்து கலைஞர் அவர்கள் தானே. அந்த கட்சியை தானே நீங்க சேர்த்து கொடுத்து வந்தாரு. ஆனா அவங்க வேணாட்டாங்க. சார் இதை விட நாங்க பிசி போட்டாலே நிறைய இருக்கிறோம். அப்போ ஒரு விஷமத்தனமான கருத்தை காதர் மொய்தீன் பேசுகிறார். அது ரொம்ப ஆட்சேபிக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. முஸ்லிம் பெண்கள் வந்து நிறைய கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா விஜய் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசலாம்னு பார்த்தா என்ன சமுதாயத்துல வந்து என்ன உங்களுக்கு யாரையா இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுக்குறது?
முஸ்லிம் பெண்கள் எல்லாம் இது பண்ணிட்டாங்க யோசிச்சாங்கன்னா, அப்படி முஸ்லிம் பெண்கள் ஒரு கால் விஜய் என்கின்ற வேற என்ன காரணம், நடிகருக்கு பின்னால் செல்வதாக இருந்தால் அவர்களை சீர்தூக்கி திருத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஒத்தை அமைச்சரவையில் இடம் கிடைத்து விட்டது என்பதற்காக இவ்வளவு மலினமாக இறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இப்பதான் தெரியுது முஸ்லீம் லீக் உருப்படாம இருக்குது இத்தனை அதுவும் விஜயுடைய படங்கள்ல உள்ள கருத்துக்களை பார்த்து வரும்னு பார்த்தா துப்பாக்கி பீஸ்ட் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக எடுக்க, அதுவும் முஸ்லிம் தீவிரவாதிங்கிற கான்செப்டே சினிமால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல திருப்பி வந்த படம் தான் துப்பாக்கியும் பீஸ்ட். ஜனநாயகனில் அந்த காட்சிகள்லாம் லீக் ஆகி மதுரை கோரிப்பாளையம் பள்ளிவாசல் நெல்பேட்டையில கொண்டு வைக்கிறாங்க, வெட்டிச்சு சேதம். அது ரொம்ப தத்ரூபமா எடுத்திருப்பான். அதை பாக்குறவனுக்கு இஸ்லாமியர்கள் மேல அப்படி ஒரு பயம் ஏற்படும், இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் ஏற்படும். அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை எதிர்த்து திரைப்படம் எடுத்தவர். நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு படம் எடுத்தார் ஒரு காலகட்டத்துல, அதுக்கப்புறம் வந்து அரசியல நல்லா இருந்தாருன்னா அதுக்கு ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கணும்ல. இன்னைக்கு கில்லி சரத்துங்கிற இந்த அமைச்சர் வந்து இப்ப சிக்கல்ல சிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இதுவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால அவர் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுங்கிறது ரொம்ப ஓல்டு வீடியோ எடுத்து போடாதேன்ட்டு போயிட்டு இருப்பாங்க. நேத்து முந்தானத்து வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருந்தவன் அப்படிங்கிற பிரச்சனை தான். 2 வருஷத்துக்கு முன்னால நடந்த வீடியோ அது. அப்படின்னும் போது இவங்களுக்கு அந்த டிரான்சிஷன் பீரியடே கிடையாது. 2.5 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் முஸ்லீம்களை தீவிரவாதியாக சித்தரித்து திரைப்படம் எடுத்தவர் தான் விஜய். எந்த முகத்தை வைத்துக் கொண்டு முஸ்லீம் சமுதாயம் அவர்கள் ஆதரிக்கிறது என்று சொல்கிறீர்கள்? ஒரு கால் முஸ்லீம் பெண்கள் விஜய் ஆதரித்திருந்தால் அது முழுக்க கவர்ச்சிக்காகவும், சினிமா கவர்ச்சிக்காகவும், திரை கவர்ச்சிக்காகவும், ஆபாசத்திற்காகவும் தான் இருக்கும் என்பது கூட தெரியாத முட்டாளா காதர் மொய்தீன் திமுக ஆதரிச்சானா அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் படத்துல நடிச்சாரு, அதுக்காக பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் எங்களுடைய கருத்துக்களுக்காக களத்தில் நின்றார். சனாதன தர்மத்தை சினிமாக்காண்டி அவர்கிட்ட இருக்கும் யாரும் சொல்லல. சினிமான்ற ஒரு பாலிட்டிக்ஸோட இரலவென்ட் அது. அதனால அப்போ எதற்காக ஒருவர் எடுக்கிறோம், அப்படி ஒரு கால் விஜய் முஸ்லீம் பெண்கள் எடுத்திருந்தால் அவர்கள் எதற்காக அதை எடுத்தார்கள், அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க நீங்க. அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க நீங்க. இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிட்டா. அப்ப இது என்ன புரியுதுன்னா, உங்களை எல்லாம் ஏன் சமூகத்து இளைஞர்கள் நம்ப தயார் இல்லை என்பது இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் தெரியுது. எதுக்குடா இவ்வளவு பேர் இவ்வளவு 2 தொப்பியை போட்டுக்கிட்டு சுத்தரானுங்க வரானுங்க, இவனெல்லாம் ஏன் சமுதாயம் கண்டுக்கல அப்படின்னு யோசிச்சா, இவர்கள் அடிப்படையில் முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடிய மக்களை விட, இப்ப டி.கே. சிவகுமார் இருக்கார், அவர் தூக்கிட்டு போய் அவ்வளவு இந்தியாலேயே பணக்கார எம்எல்ஏ வந்து அவர் தான். இந்தியாலேயே பணக்கார எம்எல்ஏ அஸ்பர் ரெக்கார்ட்ஸ். அவரை கொண்டு போய் பிஜேபி உள்ள அடைக்குது. அவரை வந்து சோனியா காந்தி போய் பாக்குறாங்க. அவர் அழுதுட்டு வெளியே வந்து கொள்கையில உறுதியா நின்று காங்கிரஸ் நின்று பயணிக்கிறார். இவர்களை மாதிரி ஆட்கள் கூட, ஏன்னா அவர் வந்து 1000 தான் இருந்தாலும் டி.கே. சிவகுமார் வந்து ஒரு நல்ல ஹார்ட்கோர் ஹிந்து. அவர் ரொம்ப இந்து மதத்தின் மேல பற்றுள்ள, ரொம்ப பற்று. திடீர்னு ஒரு RSS சாங் கூட பாடிட்டார் சட்டமன்றத்துல வச்சு. RSS சாங் இல்லைங்க, இது சாமி சாங் நான் பாடிட்டேன்ற மாதிரி விளக்கம்லாம் அவர் கொடுத்தாரு. ஆனாலும் அவர் வந்து பிஜேபி தேடி போல. அவரை நெருக்கடி பண்ணாங்க, இடி கேஸ் போட்டாங்க, தூக்கி உள்ள வச்சாங்க, மாறல. இவங்கெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல போல இருக்கு உங்க முன்னால. அதுக்காக சொல்ல வர்றேன், எத்தனையோ நெருக்கடிகளை வந்து தர்றாங்க. அவர்கள் எல்லாம் வெறும் அதிகாரத்துக்காக தானே வாழ்றோம். அவனும் இந்துதான், நம்மளும் இந்துதான், மாறலாமே, மாறலையே. ஆனா நீங்கள் ஒரு கேவலம் ஒரு சாதாரண அமைச்சரவைக்காக முஸ்லிம் பெண்கள் வந்து விஜய் ஆதரித்தார்கள் என்று சொல்கிறீர்கள். முஸ்லிம் சமுதாயத்துடைய முழு ஆதரவு விஜய்க்கு இருந்து நீங்க தான் சொல்றீங்க. நான் கேட்கிறேன், எவ்வளவு ஒரு முரணான ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எவ்வளவு ஒரு முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முஸ்லிம் லீக் இப்படி எல்லாம் இருந்ததனால்தான் திமுக முஸ்லிம் இடத்தெல்லாம் ஜெயிச்சதுன்னு சொல்றாரு. வாஸ்தவமா? ஆமா. திரும்பவும் இவரே சொல்கிறார், முஸ்லிம் பெண்கள் முதற்கொண்டு எல்லா முஸ்லிம்களும் விஜயத்தான் ஆதரிக்கிறார்கள் சொல்கிறார். ஓட்டிய ஸ்டாலின் போட்டாங்க. ஏன் போட்டாங்க? நீ 100 விஜயை கொண்டு வந்தாலும் இந்திய மண்ணில் முஸ்லிம்களுக்கு பெரும் விழிப்புணர்வு உண்டு. அதிலும் குறிப்பாக தமிழக மண்ணில் தந்தை பெரியார் என்று ஒருவர் வந்து இந்த விழிப்புணர்வை போதித்து மதத்தை மையப்படுத்தி அரசியல் செய்யக்கூடாது, என் பார்வையில் இந்துவையும் வெளியே நிறுத்திடுவேன், முஸ்லீமையும் வெளியே நிறுத்திடுவேன், கிறிஸ்தவனையும் வெளியே நிறுத்திடுவேன், மனுஷனா உள்ளவா என்று அவர் ஒரு கோட்பாட்டை சொன்னார். அதுலதான் நம்மளுக்கு இந்த லெவல் பிளே கிரவுண்டே கிடைச்சது. அவன் அடையாளத்தோட அடையாளத்தோட பார்த்தா அவன் மெஜாரிட்டி வந்துருவான், மைனாரிட்டியை ஒதுக்கிடுவான். அடையாளத்தான் தூக்கி வெளியே விடு, சமமா நில்லு அப்படின்னாரு. அதனால் தான் படித்து பட்டம் பெற்று பண்பெற்ற முஸ்லிம் சமூகம் யோசித்தது. இது தந்தை பெரியார் செய்த புரட்சியால தான் நம்மளுக்கு வந்தது, அண்ணா செய்த அரசியல் புரட்சியால தான் வந்தது, முத்தமிழறிஞர் கலைஞர் வகுத்து தந்த பாதையால வந்தது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான தலைவர் நமக்கு உறுதியா இருந்ததால வந்தது என்று மற்ற மாநிலங்களோடு தங்களை ஒப்பிட்டு, இந்தியா முழுக்க இருந்த மற்ற தலைவர்களோடு ஒப்பிட்டு, தமிழ்நாடை ஆண்ட எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற, ராஜாஜி போன்ற பல தலைவர்களோடு இவர்களை ஒப்பிட்டு பார்த்து முஸ்லிம் சமூகம் உறுதுணையாக இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நின்றது என்பது எலக்டோரல் ரிசல்ட். ஒரு பக்கம் நீயே சொல்லிக்கிற நாங்கெல்லாம் நின்றதுனால இருக்கட்டும்,
நீங்க எல்லாம் நின்றதுனால முஸ்லீம் சப்போர்ட். நீ ஏன் சொல்ற விஜய்க்கு தான் முஸ்லீம் சப்போர்ட் தான் இருக்குன்னு? அப்ப நீங்களும் நின்ற இடத்துல திமுக கிடைச்ச முஸ்லீம் சப்போர்ட் விஜய்க்கு ஏன் கிடைக்கல? அப்ப முன்னுக்கு பின் முரணாக காதர் மொய்தீன் உளறி கொண்டிருக்கிறார். வைகோ காதர் மொய்தீன் 2 பேரும் ஒரே இடத்துல நிக்கிறாங்க. வயசான காலத்தில் இருக்கும் வைகோக்கள் தான் இந்த 2 பேரும். கொஞ்சம் வயசாகாம இருக்கிற கொஞ்சம் ஒரு 2-3 டிக்கெட் இருக்குது. அவர்களும் என்ன பேசுறதுன்னு தெரியாம நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். உண்மையே பேசியவர் யாருன்னு சொன்னா முத்தரசன் தான். இக்கரைக்கு அக்கறை பச்சனை போனோம், வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. ஏன்னா இவர்கள் உண்மையிலேயே இத்தனை ஆண்டு காலங்கள் பேசியது உண்மையிலேயே கொள்கைதான் என்றால் இவர்களால் அங்க அந்த நாத்தத்தை, அந்த முடநாத்தத்தை சகித்து கொண்டு இருக்க முடியாது. தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒன்றிய அரசை எழுந்து ஒருத்தர் கேட்கறதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நாளைக்கு எதிர்கட்சி தலைவர் எழுச்சி பேசுவாரு, அதற்கு அவர்கள் ஒரு நெருக்கடி தருவார்கள். அதற்கு நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு தெரியும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் அமைச்சரவை இருக்கிறதுனால பாஜக விஜய ஃபேவரா பார்க்காது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்றாங்களே. காங்கிரஸுக்கு இவ்வளவு ஃபேவர் பண்ற விஜய எப்படிங்க பாஜக விடும்? காங்கிரஸ் முத்து இந்தியான்னு பேசுற பாஜக எப்படிங்க விடும்? இன்னைக்கும் பாஜக காரங்க எதிரியா தானே பாக்குறாங்க விஜய. இந்தியா முழுக்க காங்கிரஸ் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை இழந்ததற்கு காரணம் என்ன? பாஜகவுடைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அதை பகிரங்கமாக எதிர்க்க தவறியது தானே. பாபர் மசூதி இடிப்புல இருந்து எல்லாத்திலயுமே தான் பகிரங்கமாக எதிர்க்க தவறியது தானே பிரச்சனையே. சச்சார் கமிட்டி அறிக்கையை நடைமுறைப்படுத்தாமல் விட்டது. கிருஷ்ணா கமிட்டி அறிக்கை எதையுமே வெளிப்படையாக எதிர்க்காமல் அரசியலுக்காக கொஞ்சம் அப்படியே போவோம். இதை நம்ம பேசக்கூடாது, இது நம்ம அப்படியே அமைதியா போவோம். பாஜகவிற்கு இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய இந்த கேவலம் இந்த 2 அமைச்சர்கள் ஒரு பொருட்டே கிடையாது. விஜய் கொள்விடாயிட்டா போதுமானது. இப்ப சார் என்னதான் பாஜக நினைச்சாலும் அவங்களுடைய ஒரு எம்எல்ஏ கூட்டத்தை வச்சு ஒரு அமைச்சராக்க போறாங்களா இப்போ? இல்ல இப்போ அவங்களுடைய இப்போதைய அரசியல் சூழல் என்ன விளங்கி பேசணும், நம்ம யதார்த்தத்தை விளங்கி பேசணும். இப்போதைய அரசியல் சூழல் பாஜக குட்டிக்கரணம் அடிச்சாலும் தமிழ்நாட்டுல இப்போதைக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இப்பதான் தேர்தல் நடந்து முடிஞ்சு ஒரு எம்எல்ஏ தான் இருக்குது அவங்களுக்கு. அவங்க ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. இனி ஒரு தேர்தலை நாம் சந்தித்தாலும் கூட மீண்டும் பாஜக ஒரு வலுவான கட்சியாக இப்போதைக்கு கொண்டு வர முடியாது. இப்போ டவுன். அதனாலதான் அண்ணாமலையை கொண்டு வேற சீன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவ்வளவு முயற்சியும் ஃபெயிலியர் ஆயிருச்சு. இப்ப ஒண்ணும் முடியாது அப்படின்னு முடியும். இன்னும் சொல்ல போனா என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு என்று திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவர் அவர்களும் சொன்னபோது மக்கள் மனநிலை என்ன இருந்துச்சு அப்படின்னா, என்டிஏ தான் வேணாமாச்சே அப்படின்னு மக்கள் தெளிவா இருந்தாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல 2 பேருக்கு போட்டி வச்சு பார்ப்போம், ஸ்டாலினா விஜயான்னு பார்ப்போம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதான் களத்துல வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, சரி விஜய்க்கு போடும், ஒரு முறை அவர் புதுசா ஏதாவது பண்ணிட்டுமே அப்படிங்கிற மனநிலை இருக்கிறாங்கன்னா பாஜகவுடைய கதி என்னங்கிறது பாஜகக்கு தெரியும். என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற நெரேட்டிவ் கூட நீங்க செட் பண்ண தேவையில்லை. மக்கள் என்டிஏ ஒரு ஆப்ஷனாவே சேர்க்க தயாரா இல்ல. அந்த அளவுக்கு அவங்க வேணான்ட்டாங்க. அது பாஜக தெளிவா தெரியும். இப்ப பாஜகவிற்கு தேவை ஒரு ப்ராக்சி மட்டுமே. அவர் நேரடியாக பாஜகவின் ஆள் என்று தெரிந்தால் பாஜகவிற்கு மறைமுகமாக விஜய் என்ன செய்து தர முடியுமோ அது கூட விஜயால செய்து தர முடியாது. அது பிஜேபிக்கே தெரியும். அதனால எதிர்ப்பாதான் காமிச்சுக்குவாங்க. அதை வச்சுதான் அவங்க வளர முடியும். அவங்க சித்தாந்தத்தை வளர்த்து அவங்க வளருவாங்க. RSS ஐடியாலஜி எங்க வெற்றி பெறுகிறதோ அங்கதான் பாஜக வெற்றி பெற முடியும் என்பது இந்தியா முழுக்க வரலாறு. தமிழ்நாட்டில் அவர்கள் போனியாவும் இருக்கிறதுக்கு காரணமே RSS ஐடியாலஜி ஒர்க் அவுட் ஆகல. அதற்கு காரணம் இன்னைக்கோ நாளைக்கு தொடர்ந்து திராவிடியன் ஐடியாலஜி உள்ள வந்தனால அவங்களால முடியல. முதல் முறை கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு விஜயின் தலைமையில் அமைந்திருக்கிறது. அதுவே பிஜேபி அதை அவர்கள் காங்கிரஸ் காரணம் காட்டி கெடுத்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் காங்கிரஸ் ஒன்றும் பெரிய கொள்கை குன்று கிடையாது. இவங்க இந்துத்துவ காங்கிரஸ் சேர்ந்ததுனாலதான் நம்ம இந்துத்துவத்துக்கு எந்த பாதிப்பு வந்துடாது நம்மளால தெரியும். அது இதுதான் விஜயோடைய ஸ்ட்ராட்டஜி. இப்ப என்ன 5 எம்எல்ஏ இருக்கிற இவங்க கிட்ட போவாரா, ஒத்த எம்எல்ஏ வச்சிருக்கிற பிஜேபியை கூடுவாரா? கால்குலேஷன் படியே அது அவருக்கு நஷ்டம். ஒத்த எம்எல்ஏ இருக்க பிஜேபி போனார்னா இவங்களால அதை நியாயப்படுத்த முடியாது. பிஜேபி நம்மளும் சேர்ந்தா அது எப்படி முடியும் அப்படின்றாங்க. அந்த ஒத்த எம்எல்ஏ எதுவும் தரவும் முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் எடுக்கிற டெசிஷன் அவருடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவர் எடுத்திருக்கிறார். ஆனால் அவரே தான் சட்டமன்றத்தை சொல்றாரு, பெரியாருடைய அனைத்து கொள்கையும் நான் ஏற்கவில்லை. அதை அங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதை இதுவரை யாருமே சொல்ற ஜெயலலிதாவுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு சார். ஒருபோதும் பெரியார பிடிக்கும், ஆனா அந்த கடவுள் இல்லைன்னு சொன்னோம். அதை அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்போ ஒரு சட்டமன்றத்தில் அது இல்லைங்கிறாரு. நாங்கள் விஜயகாந்த் கடவுள் நம்பிக்கை உடையவர் தான். பெரியார் படத்தை பூஜை எல்லாம் வச்சாரு. எனக்கு கடவுள் நம்பிக்கையை மட்டும் நான் மறுக்கிறேன்னு அவர் சொன்னதே கிடையாது. தேவையில்லை. சட்டமன்றத்துல தேவையில்லை. சட்டமன்றத்துல அதே பதிவு செய்யறாரு. பெரியார் எதிர்ப்பாளர் பதிவு செய்யறாரு. இண்டிகேட் பண்றாரு. ஒண்ணு. 2வது, நாங்கள் ஒன்றிய அரசோடு தொடர்ந்து மோதல் போக்கை கையாள மாட்டோம். அதுவும் அவங்க தேவையில்லை. எல்லாத்தையும் விட இவங்க எழுதி கொடுத்ததை ஒரு அச்சு பிசகாம வாசிச்சுட்டு போறாரு அர்லேக்கர். எல்லாத்துக்கும் மேல கவிதாய் வாழ்த்தோட தேசிய கீதத்தை பிரச்சனையே ஆர்.என். ரவி அதுதான் இருந்துச்சு. அதை அழகா வாசிட்டு போறாங்க. இன்னும் என்னையா வேணும் உங்களுக்கு? அந்த கொள்விட் ஆயிட்டாங்கிறதுக்கு இந்த அமைச்சர் இடம் காங்கிரஸ் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாதுயா. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவன் காங்கிரஸ் ஒரு பொருட்டு. நான் என்ன கேட்கறேன்னா, மாநில உரிமைகள் விட்டுருங்க.
நீங்க பாஜகவுடைய மதவாத கொள்கை எதிரானவன் தானே. விஸ்வநாதனும் ராஜேஷ்குமாரும் இருக்கிறாங்களானே தெரியல அமைச்சரவையில், சத்தமே இல்லை. இந்த 2 பேரும் FCRA உடைய அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக சட்டமன்றத்தில் பேசியது என்ன? கொடுத்த அறிக்கை என்ன? குர்பானிக்கு எதிராக என்ன? குர்பானிக்கு எதிராக இவர்கள் 2 பேர் பேசியது என்ன? காங்கிரஸ் இருந்துட்டா பிஜேபி வருதுமா? இதை விட ஒரு மூட நம்பிக்கை ஒண்ணுமே இல்லை. காங்கிரஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்கன்றதுக்காக பிஜேபி உங்களை எதிர்க்குங்கிறத விட ஒரு மூட நம்பிக்கை எதுவுமே கிடையாது. ஏன்னா if it is the fact, if it is the fact, come on, tell me what was their condemnation, what was their அறிக்கை என்ன கொடுத்தாங்க, சர்க்குலரா என்ன கொடுத்தாங்க, என்ன ரெக்கார்ட்ல என்ன வச்சாங்க, FCRA அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக என்ன பேசுனாங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ கம்யூனல் இஷ்யூ, அதுக்கு கண்டிப்பா காங்கிரஸ் should have a say. சில பேர் இங்க பேசினார். இப்போ மினிஸ்டருடைய நிலைப்பாடு என்ன அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க? 3% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை பற்றி காங்கிரஸ் அமைச்சர்கள் என்ன பேசியிருக்கிறாங்க? நீங்க கம்யூனலிசத்துக்கு எதிராக நிப்பீங்கிறது உண்மை, அப்படி காங்கிரஸ் நின்னுடும், அது பாஜகவுக்கு பெரிய பயமாயிரும், அதனால பாஜக விஜய் ஆதரிக்கிறது ஏத்துக்க முடியாது என்று உண்மை என்றால், இந்த 2 பேரும் இருந்தென்ன பையன் இல்லாமல் இருந்த பையன் சத்தமே இல்லையே. விஸ்வநாதன் அறியப்பட்டதே அந்த பிள்ளைகளுடைய காலை பிடிச்சி உருவனதுனாலதான். அது நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டார் சார். ஃபேமஸ் பாருங்க, என்ன சொல்றது, ஃபேமஸ். மீடியா, தமிழ் மீடியா தான் சார் கம்மியா பேசுச்சு. நேஷனல் மீடியால போட்டு அடிச்சிட்டாங்க. அது அவங்க காங்கிரஸ்ல, அதனால அவங்களுக்கு அங்க தேவைப்படும், அது அவங்களுடைய அதுக்கு தேவைப்படும். ஆனா அதை செய்யலைன்னா இவருடைய போட்டோவோட யாரும் காட்டியிருக்க மாட்டாங்க இவருக்கு. இதுதான் காங்கிரஸ் நிலைமை. எனவே அவர் விஜய் ரொம்ப ரொம்ப நேக்கா பாஜக என்ன வேணும் என்பதை அவங்க உட்காந்து பேசிட்டாங்க. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், முதல்ல முடியாது என்று சொன்னார் அர்லேக்கர். குதிரை பேரத்தின் வழக்கு கையில் இருக்கும் பொழுது முடியும் என்று அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த அர்லேக்கர் ஒரு வரி விடாமல் விசில் புரட்சி என்று கூட சேர்த்து வாசித்தார். எவனுமே கேள்வி கேட்கல. விசில் புரட்சி, விசில் புரட்சிங்கிறாரு, முந்தைய அரசு செய்த தவறுங்கிறார், இதெல்லாம் பேசுறாரு. அப்ப இது எல்லாமே என்ன காட்டுகிறது என்றால், கம்ஃபர்டபிளி பிஜேபி இஸ் ஐடியாலஜிக்கலி வின்னிங் இன் தமிழ்நாடு த்ரூ விஜய். அதுக்கு ஒரு இவங்க சொல்றது அப்படி எப்படி முடியும், காங்கிரஸ் அமைச்சரவை வச்சுக்கிட்டு தான். நான் கொஸ்டின் கேட்கறேன், காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தா அதெல்லாம் செய்ய முடியாது, பிஜேபி உறுத்தலா இருக்குமா? அப்ப பிஜேபி எத்தனை விஷயங்களுக்கு எல்லாம் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சொல்லு. அவன் பாட்டுக்கு ஒண்ணு ஒண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் தாண்டி நிர்மலா சீதாராமன் இடத்துல கேள்வி கேட்கிறார்கள். ஒரு முன்னாள் முதலமைச்சரை இப்படி பார்த்து ஜெஸ்டர் கொடுத்தது சரியா என்று கேட்கிறார்கள். சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சட்டமன்றத்திலேயே பதில் சொல்வதுதானே சரி, அதனால் விஜய் செய்ததில் என்ன தவறு இருக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் சொல்றார். 3% இதுக்குள்ளதான் வாங்குறாங்களா தமிழ்நாடு அரசு என்று கேள்வி கேட்கப்படும் பொழுது, ஆமா 3% வாங்குறாங்க என்று சொல்லிவிட்டு செல்ல வேண்டிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் 3% வாங்கலாங்கிறது உண்மைதான். ஆனா வாங்குற பணத்தெல்லாம் அவங்க கரெக்டா வெல்ஃபேருக்கு தான் யூஸ் பண்றாங்களா, அதாவது கரெக்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் யூஸ் பண்றாங்களா, அதுக்கு மட்டும் நம்ம பார்க்கணும். இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டினை திமுக அரசு மேல வச்சா அவங்க பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த வெள்ளரிக்கை வந்த போது கேட்ட கேள்வி அது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கேட்கிறார் என்றால், முழுக்க முழுக்க பாஜக இது மட்டும் இல்ல. நயனார் நாகேந்திரன் சொன்னார், இவ்வளவு எகத்தான பேச தெரிஞ்சு உங்களுக்கு, நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக யார் யார் போன் எல்லாம் பண்ணி யார் யார் காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சினீங்கன்னு சொல்லவான்னு கேட்கிறாரு. யார் அது? அப்ப யார் யார்ட்டெல்லாம் இவர் சரண்டர் ஆனாரு, யார் யார்ட்டெல்லாம் இவர் ஈல்ட் ஆனாரு தெரியணும்ல. இது எல்லாமே நயினார் ஓப்பனா சொல்றாரு. ஓயா உனக்கு பத்தி தெரியாதா எனக்கு அப்படி. இது நயினாரை மீறினது. இப்ப எப்படியுமே உங்களுக்கு காங்கிரஸ் மம்தா பானர்ஜி கூட சென்ட்ரல்ல பேசும்போது வேற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க ஸ்டேட்ல போயிட்டீங்கன்னா அங்க உள்ள ஸ்டேட் லீடர் பகைமையா தான் இருப்பாரு, நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ். சோ நயனார் நாகேந்திரன் ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க எங்களுடைய சென்ட்ரல் தலைமையோடு, எங்களுடைய ஒன்றிய தலைமையோடு நீங்க என்னெல்லாம் பேசி கொள்ளிடானீங்கன்னு சொல்லவா, போய் அதான் சொல்லிட்டு போறேன். ஏன் சொல்ல வேண்டியது, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னா டீலிங் ஆயிருக்காங்க. அந்த டீலிங் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இடம் கொடுத்துட்டாங்க என்பதை விட ஒரு மூட நம்பிக்கை வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா காதர் மொய்தீன் பேசியதன் பின்னணி என்ன? இன்றைய அரசு இந்துத்துவா எதிர்ப்பு அரசா, பாஜகவுக்கு சார்பான அரசா, பிரச்சனை இல்லாத அரசா, திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற பாஜக அஜெண்டா நிறைவேறிய அரசா? இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சிறுபான்மையினர் பார்வையில், மாநில சுயாட்சி பார்வையில், தலித்துகளின் பார்வையில் எப்படி நுட்பமான விளக்கங்களோட நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவா எடுத்து வச்சிங்க. ஓகே, நன்றி.